ஆண் ஆண் திருமணம் லூத்து நபி சமூகத்துடைய மிக மோசமான அந்த விஷயத்தை அமெரிக்கன்ஸ் சிம்பிளா செய்யறாங்க. ஒபாமா 2 தடவை ஜனாதிபதி ஆனார். 2வது தடவை ஜனாதிபதியாக முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சாங்க. ஒபாமாக்கு வச்சாங்க, லீகல் ஆக்குனாங்க. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் தடவை. அது வரைக்கும் இல்லீகலா போனதை லீகல் ஆக்கணும். ஒபாமா தண்டை மேல எடுத்துக்கொள்ளலாம் அந்த குற்றத்தை. ஒபாமா மக்கள் மன்றத்தில் போட்டார், அமெரிக்கன்ஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க, ஐ கான் டிசைட் மை, எனக்கு டிசைட் பண்ணல, நீங்க டிசைட் பண்ணுங்க என்று எலெக்ஷன் வச்சாரு. என்ன ரிசர்ச் தெரியுமா? மோர் தென் 63% ஆஃப் தி அமெரிக்கன்ஸ், 63% மேற்பட்ட அமெரிக்கன்ஸ் வாக்கு போட்டாங்க லீகல் ஆக்குங்க. நீங்க விரும்புறீங்களா ஆனான் திருமணம், பெண் பெண் திருமணம்? என்ன காரணம்? அவன்கிட்ட கேட்ட அமெரிக்கன் சொல்றான், பொம்பளை விட எங்களுக்கு வாழ இல்லாது. பொம்பளை கேட்ட ஆம்பளை வாழ இல்லாது, எனக்கு என் ஃப்ரெண்டு பெஸ்ட். இவன் சொல்றான், எனக்கு என் ஃப்ரெண்ட் பெஸ்ட். இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் நை நை என்றிருக்கிற, அவவோட நான் எப்படி வாழ்றது? பொம்பளைகிட்ட போய் கேட்ட அவன் சொல்றான், இந்த ஆம்பளை என்ன புரியுறாரு இல்ல, ஏன்னா அடிக்க வர்றாரு, எனக்கு வாழ இல்லாது. ஒரு விஷயத்தை நான் விளங்கிக்கோங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேர்ல்டில் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை கிடைக்காம போகிறது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நான் டீட்டெயிலாக பேசல, பெஸ்ட் உங்களுக்கு அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டும் லைஃப்பில் ரியல் இன்ட்ரெஸ்ட் அவங்க அடைய மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் அதாவது சிறந்த பொம்பளை யாரு, சிறந்த பொம்பளை யாரு என்று ஒரு கொஸ்டின் கேட்டால் யாரை சொல்லுவீங்க? யாரு சிறந்த பெண்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுது தஹஜ்ஜத் தொழுது நோம்பு பிடிச்சி ஹைருன் நிசா. யாரு சிறந்த பெண் அப்படின்னு கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா? உங்க கணவன் வர்ற நேரம், வீட்டுக்கு வர்ற நேரம், இஸா நபர்த்த இலைஹா சர்ரத்துக்கு, எந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலுமோ கணவனுக்கு, அவதான் பெஸ்ட் பொம்பளைன்ட்டு. இஸா அமர்த்து, அவர் உங்களுக்கு ஏவினா அத்தாத்துக்கு, கட்டுப்பட முடியுமெண்டா அதுதான் பெஸ்ட் பொம்பளை. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? பெண்கள் தன் கணவனுக்காக வேண்டி முழுக்க தன்னை ரெடி பண்ணி இருக்கிறது தான். சிரிப்பு காட்டுறா ஹஸ்பண்ட் வந்த பிறகு கூச்சம் காட்டுறது இல்லை, இல்லைங்களா? அவருக்கு ஏதோ இன்றைக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சு அவருக்கு வரக்காட்டி இருந்துட்டு தெரியுமா ஜோக்குன்னு அந்த சிரிப்பரை சொல்லலை. இதா அவர் உங்களுக்கு இதா நலர்த்த இலையா, அவளை பார்க்கிற நேரம், பேசுற நேரம் என்று சொல்லல, பார்க்கிற நேரம், சர்றத்துக்கு அவ சந்தோஷப்படுத்துவா. எப்படி? ஒரு ஆணுக்கு தண்ட மனைவி அழகா இருந்தா அவருக்கு அந்த சந்தோஷம் வரும். ரசூலுல்லாஹ்வோட மனைவி ரசூலுல்லாஹ் புரிஞ்சிருந்தாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல வரப்போக்கில் ஆயிஷா ரதியல்லாஹு நெக்லஸை காணமாக்கிட்டாங்க. நெக்லஸில் அது மாலை, யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட அஸ்மா பின் அபீ பக்கர் ரதியல்லாஹு அவங்களோட தாத்தாண்டா உம்மா 2 வாப்பா உண்டு. அவங்க தாத்தாட மாலையை கொண்டுட்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? ஃபங்க்ஷனுக்கா, கல்யாணத்துக்கா? இல்ல, பனு முஸ்தலக் போர், 9 நாள் தூரம். ரசூலுல்லாஹ்வோட போருக்கு போற தண்ட மனைவி எதுக்கு தாத்தாட்ட மாலையை கேட்டுட்டு போறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோட வைஃப் மார்கள் சிம்பிள் அப்படி போயிடல, ரசூலுல்லாஹ்வோட டூர் போயிடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சீட்டு குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் போகுதோ, யாரு பேர் வருவதோ அந்த பெண்ணுக்கு அவ்வளோ இதா இருக்கு. ஹஸ்பண்டோட ஒரு இது போறது ஜிஹாதுக்கு, ஆனா கல்யாண வீட்டுக்கு போறதை விட சந்தோஷம் ரசூலுல்லாஹ்வோட போற கிடைக்கிற வாய்ப்பு. ஸோ நாங்கள் அதை வேறையா பார்ப்போம். போற ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க இப்படி பண்ணினாங்க. அந்த இடத்துல மாலை காணாம போனது உங்களுக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க, ஏன் அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா ஹிஜாப் சட்டத்துக்கு பிறகு வந்த செய்தி, ஆயிஷா நாய் முழு பிளாக், டோட்டலி பிளாக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு முகம் எல்லாமே மறைக்கணும். அது ரசூலோட மனைவிமார்களுக்குள்ளே ஸ்பெஷல் சட்டம், அவங்க ஃபுல்லி கவர் பண்ண வேண்டிய ஒரு. அப்ப ஏன் அஸ்மா ரலியல்லாஹு இதை எடுத்தாங்க? இது காணாம போச்சு. உங்களுக்கு தெரியும், சஃபான் பின் முஅத்தல் ஒரு தோழரோட சேர்த்து பேசின ஒரு கதை வந்துச்சு. நான் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஏன் போட்டாங்க, என்ன காரணம்? ஜியாதுக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ்வோட தனிமையில் இருக்க போக்குல அவங்க பெஸ்டா அழகா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் சொல்லுது, பொம்பளைக்கு மேக்கப் பண்ண வானம்டா, பொம்பளையோட முழு உணர்வும் கீழே. பெண்களே நீங்க அழகா உடுக்க வேணாண்டா, உங்களோட சைக்காலஜியே அழகா ட்ரெஸ் பண்றது, அழகா உடுக்கிறது இஸ்லாம் சொல்லுது. பிற ஆண்களோட முன்னாடி இல்லை, உங்க கணவர் முன்னாடி. இன்றைக்கு டாக்டர்கிட்ட போற நேரம், வெளியில போற நேரம், அவ பார்த்தா ஹஸ்பண்ட் இது என் வைஃபான்னு பாக்குற அளவுக்கு, அப்பெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போய் தான் வைஃப் அதிகமான நேரம் பார்க்குற அளவுக்கு மாறி இருக்குது. இதுதான் சைக்காலஜிக்கலி நடந்த பிரச்சனை. இன்றைக்கு ஹஸ்பண்ட் மக்கள் வீட்டில் இருக்க போகல, அதே
ட்ரெஸ்ஸோட நாத்தத்தோட இருப்பாங்க. ஹஸ்பண்டும் அப்படிதான். இவர் 10 நாளைக்கு அதே சாரம் காய போட்டு கொடுக்குறாராம். அவங்க 8 நாளைக்கு அதே கவுன். 2 பேருக்கு வெளியிலேருந்து வந்தவனுக்கு விளங்குது, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது. அசிட் அடிக்கிறத விட அவ்வளவு கடுமையான பாதிப்பு. ஏன்? வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்றைக்கும் அதை தடுக்கல. இஸ்லாம் அதை நீங்க கிளியரா போய் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு கணவன் மனைவிக்கு ரசூலை பாதல் இஷாக்கு பிறகு என்ன வேலை? வீட்டுக்கு ஆம்பளை வீட்டுக்கு போகணும். இஷாக்கு பிறகு வீணான பேச்சு கடவுள் ஏண்டா அது அவுரத்தண்டி இஸ்லாம் சொல்லுது. மகன் வந்து திடீரென்று உம்மாட்ட இடத்துக்கு வரையலாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கிற இடத்துக்கு புள்ள வரப்புள்ள சலாம் சொல்லணுமான டைம் 3 இருக்குது. இது அந்த டைம் பாதல் இஷா. ஸோ எவ்வளவோ இஸ்லாம் சொல்லி தருகிறது. நாங்க ட்ரெஸ் பண்றது மற்றவங்க அடுத்த பக்கம் செய்யறாங்க. ரோட்ல போக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். இட்ஸ் ராங். இஸ்லாம் சொல்லுது நோ, நீங்க டோட்டலா மறைச்சிட்டு உங்க ஹஸ்பண்ட் முன்னாடி மேக்சிமம் இன்றைக்குள்ள மாடர்ன் லெவல்ல நீங்க இருந்தீங்கடா, உங்களோட சைக்காலஜிக்கலி நீங்க அமைதி, நீங்க ஓகே, நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பாண்டிங் வரும். ரியல் சந்தோஷம் உலகத்துல உருவாகும். நீங்க நினைக்கிறீங்களா பெரிய பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கெல்லாம் பிசினஸ் மீட்டிங் முடிஞ்சு வந்து தூங்குறதுக்கு வச்சுக்கிறாங்க. நோ, நிறைய இடங்கள்ல பெரிய பில்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அதிகமான ரூம்கள்ல விபச்சாரம் நடக்குது. மனுஷனுக்கு எல்லா பணமும் கிடைச்ச பிறகு ஒரு சுகம் தேவைப்படும். ஆனால் அவன் இன்னொரு பொம்பளையோட அசிங்கமா எடுப்படுற நேரம் அவன் கல்பு திருப்தி காணாது. அவன் மோசத்துல இருக்கிறான், என்னமோ உணர்வு திருப்தி கொள்றான். அவனோட கல்பு குத்தும். அது அவன் நோய்க்கப்பட்டு அந்த பில்டிங்ஸ்ல அவ்வளவு டாலர்ஸ் கணக்குல பே பண்ணிட்டு அவங்க அந்த இல்லறத்தை இது பண்ண பாக்குறாங்க. பட் ஒரு முஸ்லிம் அவன் ஆக்சுவலி ரியல் லைஃப் ஃபீல் பண்ணி இது எல்லாமே தரப்பட்டிருக்குது. நான் இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண விரும்பலடா. அந்த பாயிண்ட் போனா ஒரு பாயிண்ட் பெருசா பேரு நான் உங்களுக்கு இதை சொல்றேன். உண்மையா இஸ்லாம் எல்லாத்தையும் காட்டி தந்திருக்குது. இப்போ உங்க புள்ள படத்தை பார்த்து சென்றா அது கட்டுப்படாது. அதுக்கு மாப்பிள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்ட் லீடர் ஆக்கணுமா? மச்சான் படத்துல சொல்லி கொடுத்தது விளங்குதா? நான் உங்களுக்கு கட்டுப்படணும். மை பெட்ரோல், எங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும். நீங்க தர காட்டி பார்த்துருந்து நாங்க ஹேண்ட்பேக் வாங்கணுமா? எங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கே உரிமை இல்லையான்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? மாப்பிள்ள தலை குனியும். யாரும் உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது? எங்களாலே முடியும். அப்படி பொம்பளை களத்துல இறங்கினாங்க. இங்கதான் அவங்க எடுத்து ராங். ஒரு பெண் தாய்மைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? தாய்க்கு கொடுக்கிற கண்ணியத்தை பத்தி குர்ஆனை பரட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்குது. பட் அந்த இடத்துல தாய்க்கு கூடிய கண்ணியம், அன்பு. ஆனா லீடர்ஷிப் என்று வர போக்கல ஹஸ்பண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேரலலி விளங்கணும். இந்த படத்தை பார்க்குற பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது. சமத்துவத்தை பார்த்துட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சமத்துவத்தை கொண்டாடிட்டாங்கண்டா கொஞ்ச நாள் 6 மாசம் என்னம்மா எனக்கு இவரோட வாழ இல்லாது, டிவோர்ஸ். அதான் நடக்குது. இது யாரால இப்ப டிவோர்ஸ்? படத்தால. நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த ஒன்றை நாங்க டிஸ்கிரைப் பண்ணினாலே ஒரு விஷயத்தால் உங்க பிள்ளைக்குள்ள நடக்கிற பாதிப்பை நம்ம உளவியல் ரீதியா பார்த்தா எக்கச்சக்கமான பாதிப்பு நடக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிலாம் படம் பார்க்கல, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. 1950s 70sலாம் டிவோர்ஸ் கம்மி. அப்போ 10 புள்ள 15 புள்ள. ஆனா உங்களுக்கு தெரியும் உங்க உம்மமார்கள் எப்படி நடந்தாங்கன்னு. உங்க உம்மமார்கள் எப்படி நடந்தாங்கன்னு. வீட்டுக்கு வாப்ப வந்தா 15 புள்ளை அமைதியா வச்சுட்டு கீழே விரிப்பை விரிச்சிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு உம்மா உட்காந்துட்டு சாப்பிடுங்க. அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு ராஜா. அவர் வீட்டுல அவர் ராஜா. சைக்காலஜி சொல்லுது, நீங்க ஆம்பளைக்கு சுப்பைகோன் இருக்குது, அதை டச் பண்ணி டியூன் பண்ணி விட்டீங்கடா ஆம்பளை தாக்கி பிடிப்பான். ராணியா பாப்பான், என்னமா வேணும், என்ன வாங்கி தரணும். அவன் பர்ஸ்ல கணக்கு செலவழிக்கிறதுக்கு கணக்கே பார்க்க மாட்டேன். இதான் சைக்காலஜி. இன்னொன்று தெரியுமா? அதே சைக்காலஜி சொல்லுது, சுப்பைகோ ஆம்பளை டேமேஜ் பண்ணினா அந்த ஆம்பளை உலகத்திலே விரும்புறத வெறுப்பான். சுப்பைகோண்டா என்னன்னு நாங்க பேசல. ஒரு பொம்படியை காதலிக்கிறான் ஒரு பிள்ளை, எனக்கு இவத்தான் வேணும். எப்ப ஜெம்ம கொண்டாந்து நம்ம இல்லப்பா, மாடர்ன் ரேஞ்ச் ரோவர் கொண்டாந்து இல்லப்பா, எனக்கு அவத்தான் வேணும். அப்படியா? கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல அவனே சொல்லுவான், நான் ஒரு 10 லட்சம் தரேன், பேச்சு விடுறீங்களா? ஏன்னா இவத்தான் வேணும்னு கேட்டு பெண்ணாச்சு. அவ டேமேஜ் பண்ணது சுப்பைகோ. ஒரு ஆம்பளையோட சுப்பைகோ டேமேஜ் பண்றேன்னா அது என்ன பாடம்ன்றது உங்களுக்கு சொல்றதை விட நீங்க சிம்பிளா முடிஞ்சுக்கோங்க. ஆம்பளையா மதிக்காட்டி அவர் எப்பயும் கிரிட்டிசைஸ் பண்ணினா, இப்பயாவது ஒரு பொம்பளை எல்லாத்துலையும் இதா இருக்கட்டும், மாப்பிள்ளைய ஆம்பளையா மதிச்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி வாப்பா கண்ணியமா நடந்துக்கோங்க. அவர் அந்த உம்மாவை என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டார்.
இதுதான் அடிப்படை. ஆம்பளோட சைக்காலஜி வேற, பொம்பளோட சைக்காலஜி வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த படம் சொல்லி கொடுக்கல. மச்சான்னு தள்ளுறதும் இவங்க 2 பேரும் அடிச்சு கொள்றதும் இதை பார்க்குற உங்க புள்ள ப்ராக்டிக்கலி கொண்டு வரும். அது சரியாவே ப்ராக்டிக்கலி பண்ணிட்டாங்க தான். ஏன்னா எந்த கதாநாயகரும் டிவோர்ஸ் தான் அவன்ட்டு பேர். அவன் எவனுமே குடும்ப வாழ்க்கையில இல்லை. ஸோ அவன் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. நடிக்கிறதுல அவ்வளவு காதல் கடிதம் எல்லாத்தையும் கொண்டு வருவான், நிஜமா இல்லை. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் டிசைட் பண்ணுங்க. உங்கள் புள்ள, நீங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இந்த படத்தை பார்க்க போகிறீங்களா? அப்போ நாடகம் அதுவும் அதே தான் பார்க்க போகிறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பொம்பளையோட டிவோர்ஸும் சொல்லிட்டேன், ஆம்பளையோட ஸ்மோக்கில் இருந்து போதை பழக்கம் வரைக்கும். இது மிக முக்கியமான காரணம். நான் ரிப்போர்ட்டும் சொன்னேன், இந்தியாவோட 53% ஆஃப் தி இந்தியன்ஸ் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ரீசன் ஃபிலிம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியை தான் சுட்டி காட்டுறாங்க ஆய்வாளர்கள் சொல்லி.